திஸ் இஸ் வெங்கட் வெங்கட்வின்.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் பண்ணுவாங்க. என்னுடைய சேனல் அந்த மாதிரி தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட். நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் விரும்ப மாட்டேன். ஒரு சில பேர் தான் என்ன கன்சல்டிங் பண்ணுவாங்க. நான் கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் கேட்டேன்னா, ஒரு எங்கிட்ட இருந்து லாஸ்ட் மந்த் டேர்ம் இன்சூரன்ஸ் பேசினவங்க இந்த மாதம் வாங்குவாங்க. அந்த சேல்ஸ் சைக்கிளை ப்ரொலாங் பண்ணிடுவோம். அதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு செஷன் பேசுவாங்க, அப்புறம் இன்னொரு செஷன் பேசுவாங்க. ஸோ தட் வி மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ரைட் திங், இப்படி சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹேவிங் செட் தட், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் கன்சல்டிங் பண்ணுவாங்க, மெடிக்கலுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1000 5 வருஷம் முன்னாடி டேர்ம் பிளான் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு 1500+ காம்பினேஷன்ஸ் நான் பார்த்துட்டேன். அதில் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லலாம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. ஏன்னா அதில் லெட்ஸ் சே ஐ எம் மேனேஜிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருப்பேன். எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு 10 கேஸ் 20 பேஸ் என்னோட ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் அந்த பர்சனலைசேஷன் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது ஐ கேன் வவுச் அண்ட் கிவ் தட் டு யூ. ஆல் த டிஸ்க்ளைமர்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, gratitude to Tamils across the world. With that said, let us get into this. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு ஒருத்தர், சரிங்களா? ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அவர் டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் டைமாக டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ கூட என்னோட கிளைண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஹெல்த்தியாக இருப்பாருன்னு நினச்சோம். ஒரு மெடிக்கல் ரிவலேஷன் வந்துச்சு, லோடிங் ஃபீ போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி மேஜிக் எல்லாருக்கும் நடக்காது. இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தருக்கு வந்து 30-35 ஏஜ்னு வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் செக்அப் போகிறாரு. அப்போ அவருக்கு டயபெட்டிஸோ பிபிஓன்னு சொல்லிட்டு ஒரு லோடிங் ஃபீ போடுறாங்க. ஆனால் 5 வருஷம் முன்னாடி லோடிங் ஃபீலாம் போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் லோடிங் ஃபீ போடுறாங்க. ப்ராடக்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதாவது தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வி ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ். கரெக்டாக இல்லையா? ஆனால் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். யூஸ் பண்ணாதானே நமக்கு வந்து அதில் ஏதோ ஒரு பயன் இருக்கும். வி ஹேவ் த பெஸ்ட் ஆஃப், நான் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கல, வி ஹேவ் மெனி பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். வேலை இல்லாமல் போய் நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க? என்ன சொல்ல வரேன்னா, டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ்ன்னு தெரியுது. டேர்ம் பிளான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சாவது ஒரு டாக்டரை பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டேர்ம் பிளான் டெஸ்ட்டில் வருது. டாக்டரே பார்க்காம ஒரு 4-5 வருஷம் ஓட்டிடுறதா? நான் நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை அது. சம்மன் ஹூஸ் எஜுகேட்டட் டூயிங் திட். எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா டயபெட்டிஸ்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும். ஹூஸ் கோயின் டு லூஸ், யூனோ, நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க. ஃபேமிலி இஸ் த ஒன் விச் இஸ் கோயின் டு சஃபர். கரெக்டாக இல்லையா? அதனால் டேர்ம் பிளானில் ஒரு ஹெல்த் ரெகுலேஷன் இருக்குது. டேர்ம் பிளானே கிடைக்காம போச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸோ அதை பண்ணாமல் இருக்கிறாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் 4-5 பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டாங்க இந்த 6 மாதத்தில். அப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சிட்டு இதை ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு கன்சல்டிங் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன், டேர்ம் பிளான் எடுக்கும் போது இந்த டயபெட்டிஸ் சொல்லியிருக்கிறீங்க, அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் மறைக்கவே முடியாது. ஏன்னா டேர்ம் பிளான் அந்த டேட்டா இருக்குது. நீங்கள் டயபெட்டிஸ்க்கு டாக்டர்ட்டையும் போகல, மாத்திரையும் சாப்பிடல, இப்போ டயபெட்டிஸ் இல்லையா இருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா அதில் எனக்கு ஒரு பயம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் HbA1c டெஸ்ட் இப்போ எடுப்பீங்க, அதில் 9, 11 வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸும் கரெக்டாக வாங்கி கொடுக்க முடியாமல் போயிட போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில நல்ல பெரிய பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா HbA1c ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, டேட்டா ப்ராடக்ட்டும் வாங்கணும், டேட்டாவும் மேட்ச் ஆகணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு டேட்டா ரிவீல் ஆயிருக்கு, டாக்டர்கிட்ட போகல, அதனால நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் யோசனையாக இருக்குது. ஏன்னா HbA1c லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்ல பிராண்டில் கிடைக்காம போயிருக்குங்கிற சூழ்நிலை இருக்கும். பேசிக்கலி சம்மரி இதுதான். ஒரு டேர்ம் பிளான் பர்ச்சேஸ் ப்ராசஸில் வரீங்க, ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரிவீல் ஆகுதுன்னா அதுக்கு 2-3 மாதம் கழிச்சாவது டாக்டர்கிட்ட போய் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அப்புறம் சரியாயிடுச்சுன்னு டேட்டா டிரைவனாக சொல்லுங்கள். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் டேட்டா டிரைவனாக எல்லாம் பண்ணும். டேட்டா டிரைவனா என்ன? நான் வந்து எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு டாக்டரை பார்க்குறேன், அந்த HbA1c டெஸ்ட் எடுக்கிறேன், இல்லாட்டி இந்த குட்டி டப்பா வச்சு டெஸ்ட் எடுக்கிறேன், நான் நார்மலாக இருக்கேன், அப்படி தான் நான் சொல்லணும். நான் டாக்டரே போல நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ குட் ஹேபிட். ஐ ஃபீல் வெரி வெரி பேட் அபவுட் இட். அது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கவங்க, ஒரு வயசில் 55-60 வயசு இருக்கவங்க எனக்கு டாக்டர்லாம் வேண்டான்னு சொல்கிறது ஓகே. 30s 40s இருக்கவங்க இப்படி பண்ணவே கூடாது. ஐ ஃபீல் இந்த மாதிரி 4-5 பேர் சொல்லும் போது ஒரு சின்ன நீங்கள் ஒன்றும் பெரிய, ஆனால் இப்போ சென்னை கோயம்புத்தூரில் ஒரு ஹேபிட் இருக்குது, போனால் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. அங்கே எல்லா டேட்டரும் பகிரமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. சின்ன கிளினிக் போங்க, அது ஒரு சின்ன ஒரு முக்கில் ஒரு டாக்டர் இருப்பார், அவர் போய் பாருங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவார்.
டேட்டா மேட்ச் ஆகணும். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு டேட்டா இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்லாமல் வாங்கவே முடியாது. இதுதான் நான் சொல்ல வரேன் நான். இந்த மாதிரி 4-5 பேர் கன்சல்ட் பண்ணி ஒருத்தர் 2 பேர் அது எனக்கு மறுபடியும் காலே பண்ணல. ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் இட். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னேன், அது இன்னும் பண்ணல. இவங்கெல்லாம் 6 மாதம் கழிச்சு என்கிட்ட மறுபடியும் ஏதாவது கால் பண்ணி கேட்க போகிறாங்களா? அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் முடிங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வருத்தமாக இருக்கு எனக்கு. அது இது இதெல்லாம் எதுக்கு கன்சல்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சா பத்தாது. எவ்ரி இயர் உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, ஹெல்த் ஏதாவது அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு செக்அப் பண்ணீங்க. அதெல்லாம் உங்களுடைய அப்பா அம்மா சிங்கிளாக இருந்தானே அப்பா அம்மாவுக்கு மெயில் அனுப்பி வைங்க. இல்லாட்டி வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபோட மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா ஏதாவது இன்வெஸ்டிகேஷனே வராமல் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸ்மூத் சேலாக இருக்கும். ஒரே வாரம் 10 நாளில் அந்த 1 கோடியோ 10 கோடியோ வச்சு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கிளைம் கொடுக்க வேண்டிய கிளைம் கொடு. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை கூட இதை கூடன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னுடைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் வாங்கிட்டீங்களா, வருஷம் உங்களுடைய சேலரிஸ் கடைசி லீவுக்கு வரீங்களா, லீவுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற 3 மாதம் சேலரி ஸ்லிப்பு ஒய்ஃபோட இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. இஃப் யூ ஆர் மேரிட், இல்லாட்டி அம்மா அப்பா இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. இல்லாட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு டேர்ம் பிளான் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, ஆனால் ரீசெண்டாக ஒரு மாதம் ஹெல்த் செக்அப் பண்ணீங்க. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒய்ஃபுக்கோ உங்கள் சில்ட்ரனுக்கோ, இஃப் யூ ஆர் சில்ட்ரன் ஆர் எல்டர் தென் 10-15 இயர்ஸ் ஓல்டு அனுப்பி வைங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அது எப்படி ஒரு டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சு டாக்டர்கிட்டே போகாமல் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து வி ஆர் இன் அ வெரி குட் ஸ்டேட். நல்ல ஸ்டேட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன 200 300 கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டு பேசுகிற டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் கொடுக்குற நல்ல மெடிசன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. கிளைமில் இஷ்யூ வந்துச்சுன்னு வந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கல அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ இன் திஸ் வீடியோ. 2-3 நாள் இந்த வீடியோ பண்ண நினச்சேன், நான் மறந்துட்டேன். நான் யாருமே வந்து தேர் நாட் சீரியஸ் அபவுட் திஸ்ன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் வாங்கினதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. திருப்பூர் வந்து நேற்று ஒருத்தர் கால் பண்ணுறாருங்க ரேண்டமாக. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்காராம். ஒரு லேபர் ஹி பாஸ்ட் அவே, அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி கீழே இதாயிட்டாரு. இப்போ ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் கிடையாது. எங்கள் ப்ராடக்ட் இருந்தாலே பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்க்கெலாம் 6 மாதம் கழிச்சு தான் கிளைம் கொடுப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு. டேர்ம் பிளான் மாதிரி கிடையாது. எதுவுமே வாங்கி வைக்கல, இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? யூ சீம் டு பி எஜுகேட்டட். நீங்கள் இப்படி கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு. திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பெல்ட்டே இப்படி தான். நிறைய ரேண்டம் கால் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ரிவ்யூ பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நீங்கள் பண்ண மாட்டேங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். நான் ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். ஒரு உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க ஒரு எம்ப்ளாயி, ஐடி கம்பெனி, ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட், அதை பாராட்டலாம். அட்லீஸ்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நல்ல டீசெண்டான கவர் கொடுக்குறாங்க. பட் மற்ற செக்டார்லலாம் இதுக்கு முக்கியமாக இந்த எஜுகேஷன் செக்டாரில் நிறைய பேருக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸே கிடையாது. எனவே பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம்.